அவர் மீக்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மீக்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். நாம் அவர் மக்கள், அவர் மீக்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மீக்கும் ஆடுகள். இறையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, மீண்டுமாய் இந்த திருப்பாடல் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நமக்கு திருப்பாடல் 100 திரு அவையானது தியான பொருளாக கொடுத்திருக்கின்றது. இந்த திருப்பாடலை பார்க்கிற போது திருப்பாடல்களுக்குள்ளாகவே மிக சிறிய ஒரு திருப்பாடல் இந்த திருப்பாடல் என்று சொல்லலாம். வெறும் 5 இறை வார்த்தைகளை கொண்ட திருப்பாடலாக இருக்கின்றது. ஆனால் இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகிற கருத்துக்களோ மிக உயர்ந்த கருத்துக்களாக, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்தாக இந்த திருப்பாடலானது மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றது. இந்த திருப்பாடல் பொறுத்தவரையில் தாவீது அரசரே எழுதி பாடி மகிழ்ந்து கடவுளை போற்றி இருக்கிறார் என்று திரு அவையினுடைய வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். இந்த திருப்பாடலானது மக்களுடைய வாழ்வோடு ஒரு தொடர்புடைய பாடலாக இருக்கின்றது. காரணம், இந்த திருப்பாடல் 2 வகையாக நாம் பிரிக்க முடியும். முதலாவதாக மீட்பை சார்ந்த பாடல் வரிகள் 1 - 3 வரையிலும், 4, 5 இந்த இறை வார்த்தைகள் திருப்பாடலிலே இதோ கடவுளுடைய அந்த உடன்படிக்கையை பற்றி நமக்கு எடுத்துரைப்பதாகவும் அமைந்திருக்கின்றது. திருப்பாடல் முதல் பகுதியை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் என்றால், இது கடவுளுடைய மீட்பை பற்றி அமைந்திருக்கிறது என்றால், கடவுளுடைய படைப்பை பற்றியும் எடுத்து சொல்வதாக இருக்கின்றது. கடவுளுடைய படைப்பு என்பது கடவுள் ஒன்றுமில்லாமையிலிருந்து இந்த உலகை உருவாக்கினார் என்று தொடக்க நூல் 1 அதிகாரம் 1 இறை வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம். எனவே கடவுளுடைய படைப்பு என்பது ஒரு புதுப்பிக்கின்ற வகையிலே இது ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்குகிற ஒரு நிலையை குறிப்பதாக இருக்கின்றது. அதே மீட்பு என்று சொல்லி வருகிற போது இழந்து போன அந்த அமைதியாகட்டும் அல்லது இழந்து போன வாழ்வாகட்டும் மீண்டும் மீட்டெடுத்து கொடுக்கப்படுகிற போது அதுவும் ஒரு புதிய படைப்பாகவே இருக்கிறதை திருப்பாடல் அழகாய் எடுத்து சொல்லுகிறது. எனவே இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டுமாக எருசலேமிற்கு வந்து அந்த எருசலேம் ஆலயத்தை இதோ மீண்டும் கட்டமைத்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிய அந்த பாடல் வரிகளைத்தான் இதோ முதல் வரிகளில் நாம் வாசித்து தியானிக்கின்றோம். எனவே ஆண்டவருடைய ஆலய முற்றத்தில் மகிழ்ச்சியோடு அந்த மக்கள் கூடி வந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை, குறிப்பாக ஆண்டவர் கொடுத்த புது வாழ்வை, மீட்பை நினைத்து அவர்கள் போற்றி பாடுகிறார்கள். 2வது பகுதியாக நாம் பார்க்கின்ற போது இந்த திருப்பாடல் கடவுளுடைய உடன்படிக்கையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. கடவுள் பேரன்பு கொண்டவர், தலைமுறை தோறும் அவர் பேரன்பு காட்டி வருகிறவர் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாய் சொல்லுகிறார். கடவுள் நாம் தவறுகள் செய்து கடவுளை விட்டு நாம் விலகி சென்றாலும் அவர் நம்மை விலகாத தெய்வமாக, நம்மை அன்பு செய்கிற கடவுளாக, நாம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் தேடி வருகிறவராக இருக்கின்றார். அதைத்தான் 3வது இறை வார்த்தையில் வாசிக்கிறோம். இதோ கடவுள் நம்மை படைத்தவர், நாம் அவருடைய மந்தையின் ஆடுகள், நாம் அனைவரும் அவருடைய மேய்ப்பின் கீழ் வாழ்கிறவர்கள் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாய் சொல்லி கடவுளுடைய படைப்பையும் மீட்பையும் அவருடைய உடன்படிக்கையையும் இந்த 3ஐயும் இணைத்து இந்த திருப்பாடலில் அழகாய் சொல்லுகின்றார். எனவே இந்த திருப்பாடல் மிக குறுகிய வரிகளாக இருந்தாலும் மிக ஆழமான இறையியல் கருத்தை கொண்டிருக்கின்றது. எனவே இந்த திருப்பாடலிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு தியானிக்க வேண்டியவை 3. இதோ கடவுள் நம்முடையவர், நம் கடவுள் அவர், அவரே நம்மை படைத்தவர்,
அனைவருமே அவருடைய ஆடுகள், அவர் மேய்க்கின்ற மந்தைகள். எனவே கடவுள் ஆயன் என்று சொல்லுகிற போது அவர் நம்ம எல்லோரையும் பாதுகாத்து கொள்கிறார். நமக்கு தேவையானவற்றை கொடுத்து அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பராமரிக்கின்றார். எனவே நாம் நன்றி உள்ளத்தோடு ஆண்டவருடைய முற்றத்தில் நாம் நிற்கிற போது அவர் நம்மை காத்து கொள்கிறார் என்று இதோ திருப்பாடலை கற்றுக்கொள்ளலாம். இரண்டாவதாக திருப்பாடல் கடவுளுடைய பேரன்பை எடுத்து நினைவு கூறுகிறது. கடவுள் உடன்படிக்கை செய்து கொண்டு அவர் மறந்து போனவர் அல்ல, தூரமாக இருப்பவர் அல்ல. நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலில் நம்மோடு இருந்து நம்முடைய இன்ப துன்பங்களில் அவர் பங்கெடுக்கின்றார். விலகாத தெய்வமாக நம்மோடு இருக்கிறார் என்று ஆழமாய் இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே அவருடைய பராமரிப்பை, அவருடைய உடன் இருப்பை, அவருடைய உடன்படிக்கையின் பேரன்பை நாம் சுவைத்து வாழ இந்த திருப்பாடலானது மிக அருமையாக நமக்கு இந்த காலை பொழுதில் அழைப்பு விடுப்பதாக இருக்கிறது. எனவே இந்த திருப்பாடலிலே இறைவன் கொடுக்கின்ற அந்த மீட்பை, இறைவன் காட்டுகிற அந்த பேரன்பை நாம் பெற்றுக்கொள்வதோடு நின்று விடாமல் அந்த மீட்பை, அந்த பேரன்பை நாமும் மற்றவர்களுக்கு இந்த நாள் முழுவதும் கொடுத்து வாழ அழைக்கப்படுகிறோம். மீட்பு என்று சொன்னபோது இதோ புதுப்பித்தலின் அடையாளமே மீட்பு. எனவே நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். கடவுளுடைய அன்பை சுவைப்பவர்களாக மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் நாம் அந்த அன்பை காட்டி வாழ அழைக்கப்படுகிறோம். ஜெபிப்போமா. எங்களை என்னாலும் நேசித்து காத்து வருகிற அன்பின் ஆண்டவரே, இந்த திருப்பாடல் வழியாக நீர் எங்கள் கடவுள், நாங்கள் அனைவரும் உம்முடைய மக்கள், உம்முடைய ஆடுகள், உம்முடைய பராமரிப்பிலே வாழ்கிறவர்கள் என்பதை உணர்ந்து நன்றி சொல்லுகிறோம். இதோ உம்முடைய பேரன்பை நினைத்து மகிழ்கிற இந்த நாங்களும் மற்றவர்களை புதுப்பிப்பவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, உம்முடைய பேரன்பை காட்டுகிறவர்களாக அவற்றை நாங்கள் வாழ்ந்து காட்ட எங்களை ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆசீர்வதிப்பீராக. ஆமென்.